இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் கலாத்தியர் 1:10. இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாய் இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. இந்த வசனத்தை கொண்டு கடவுளை மட்டும் என்ன சொன்னதை பார்ப்போம். ஊழியக்காரங்களுக்கு எவ்வளவு பாதிப்பு வந்தாலும் சரி, இடைஞ்சல்கள் வந்தாலும் சரி, தேவனுடைய வார்த்தை என்னவோ அதை தான் நம்ம பேசணும். மனுஷர்களுக்கு தகுந்த மாதிரி தேவனுடைய வார்த்தைகளை எடுத்து சொல்கிறவங்க உண்மையான ஊழியக்காரங்கள் இல்லை. ஏன்னா சில ஊழியக்காரவங்க அவங்களுடைய சொந்த லாபத்துக்காக மனுஷருக்கு தகுந்த மாதிரி பேசுகிறாங்க. தேவன் சொல்லுன்னு சொல்கிற வார்த்தையை தான் நம்ம பேசணும். தேவன் கட்டளையிட்டால் தான் நம்ம அதை செய்யணும். உதாரணத்துக்கு யாராவது ஒருத்தவங்க ஊழியக்காரவங்கிட்ட வந்து என்னோடய பிள்ளைக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்குமா, இந்த மாதம் கல்யாணம் முடிவாயிருமா, இந்த பட்டம் வாங்கி வானான்னு கேட்டால் தேவன் என்ன சொல்கிறாரோ அதை தான் நாம் சொல்லணும். சில ஊழியக்காரவங்க எல்லாத்துக்குமே கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லிடுறாங்க. இவங்களோட வார்த்தையை நம்பி அந்த மனுஷர்களும் காத்து கிடந்து அது நடக்காமல் போகும்போது தேவன் மேலே தான் முதல்ல நம்பிக்கை இழந்து போகிறாங்க. இவங்க காத்துட்டு இருக்கிறதுனால நல்ல வாய்ப்புகளை தவற விட்டுறாங்க. அப்போ ஊழியக்காரவங்கனால பாதிப்படையும் போது ஊழியக்காரவங்க மேலே மரியாதை இல்லாமல் போயிடுது. அப்போ ஊழியத்தையும் ஊழியக்காரவங்களையும் வெறுக்காதபடி நாம் தான் தேவன் சொல்கிறது எதுவோ, தேவனுடைய வார்த்தை எதுவோ அதை அப்படியே சொல்லணும். அப்படி இருந்தால் தான் தேவனுக்கு நாம் உண்மையான ஊழியக்காரவங்க. ஆமேன்.